சப்பாத்திக்கு வந்து மாவு பிசையும் போது போட்டு மாங்குன்னு சொல்லி பிணைய வேணும் அவசியமே கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து நான் கோதுமை மாவை எடுத்துருக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது பிசைய நம்ம கை தேவையே கிடையாது. இந்த ஒரே ஒரு கரண்டி மட்டும் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கரண்டியால் இந்த கை பிடிக்கிற இடம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கலரிக்கிட்டே வாங்க. இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கை வந்து வலிக்காது, மாவு வந்து நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரும். ஒரு ஃபேமிலியில் நிறைய பேருக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம கை வலிக்க வந்து பிசைய வேண்டிய அவசியம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா மாவுலேயும் வந்து அந்த தண்ணி படுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கரண்டியால் நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலரினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பக்குவம் வந்து தெரியும். எடுத்த உடனே தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். சப்பாத்தி மாவு வந்து பிசையும் போது நமக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா போட்டு அழுத்தி வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்டாக தான் வரும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டாக ஒரு சப்பாத்தி. இப்போ கையாலேயே அந்த மாவு ஃபுல்லாக ஒன்று சேர்கிற வரைக்கும் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுனா மட்டும் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு நல்லா உருண்டு பிடிச்சிங்கன்னா நல்லா திரண்டு வரும். இப்போ நல்லா உருண்டு பிடிச்சி எடுத்தாச்சு. கையில் பார்த்தீங்கன்னா துளி கூட மாவு ஒட்டவே இல்லை. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து கையால் பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. அந்த கேப்பில் வேறு ஏதாவது குழம்போ இல்லை வேறு ஏதாவது வேலை இருந்தோ அதை செஞ்சுட்டு வந்துட்டு திருப்பவும் வந்துட்டு நீங்கள் பிணையும் போது ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைவலி இருக்கிறவங்க இல்லை நிறைய பேருக்கு சப்பாத்தி மாவு வந்து பிணையணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சால் தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சுட்டேன். நான் பண்ணுற மாதிரி ஒரே டைரெக்ஷனில் வந்து நீங்கள் அழுத்தி எடுத்திங்கனாவே போதும். 1 நிமிஷத்துக்கு அழுத்தினாவே போதும். நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். அது நல்லா வந்து ஊறிடுச்சு. நம்ம கையிலையும் வந்து மாவு ஒட்டவே ஒட்டாதே. பார்த்தீங்கன்னாவே மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாவில் நீங்கள் சப்பாத்தி சுட்டு பாருங்கள்.